சமந்தி, உங்களை ஒண்ணு கேக்கவா? சொல்லுங்க. இல்ல, இது என்ன கோவில்? இல்ல, இங்க எந்த கடவுள் சிலையும் இல்ல. மரகத லிங்கத்தை மரத்துக்கு முன்னாடி வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லா கோவில்லையும் ஏதாவது ஒரு ஸ்தல விருட்சம் இருக்கும். ஓ, அந்த ஸ்தல விருட்சமே கடவுளா இருக்கிறது தான் இங்க ரொம்ப ஸ்பெஷல். ஸ்தல விருட்சத்துல தான் இங்க கடவுளே உருவாயிருக்காரு. ஸ்தல விருட்சமும் கர்ப்ப கிரகத்துல இருக்கிற கடவுளும் ஒண்ணுதான். ஆமாமா, இந்த அரச மரமும் வேப்ப மரமும் தான் எங்களுக்கு சாமி. அதனாலதான் இங்க வேற சாமி சிலைகளே இல்ல. இந்த தல விருட்சம் ஆதிக்கடவுர் பரம்பரையோட சம்பந்தப்பட்டது. சம்பந்தி, இந்த கோவில் எப்படி உருவாச்சுன்னு நான் சொல்றேன். இத சுமார் 150 வருஷங்களுக்கு முன்னாடி எங்க ஆதிக்கடவுர் பரம்பரையை சேர்ந்த தம்பதிகள் நட்டு வச்சாங்க. ஓஹோ. இந்த வேப்ப மரம் சக்தியோட அம்சமாகவும் பெண் வாரிசையும் குறிக்கும். அந்த அரச மரம் சிவனின் அம்சமாகவும் ஆண் வாரிசையும் குறிக்கும். அரசும் வேம்பும் இப்படி இணைஞ்சிருக்கிறது சக்தியும் சிவனும் சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரரா எங்களுக்கு அருள் பாலிச்சிட்டு இருக்காரு. இந்த அரசும் வேம்பும் நல்ல தழைச்சு நிக்கிற வரைக்கும் எங்க ஆதிக்கடவுர் பரம்பரையும் நல்ல தழைச்சு இருக்கும். எந்த குறையும் வராது. இந்த நாள்ல எங்க முன்னோர்கள் இந்த அரசையும் வேம்பையும் இந்த இடத்துல நட்டு வச்சு வழிபட ஆரம்பிச்ச நாள். இந்த நல்ல நாள்ல எங்க பரம்பரைக்கு ராசியான மரகத லிங்கத்தை வச்சு பூஜை செய்யறது காலங்காலமா இருக்கிற வழக்கம். இப்படி பூஜை செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஆதிக்கடவுர் பரம்பரை தழைக்கவே ஆரம்பிச்சது. தழைக்க ஆரம்பிச்சது தப்பு. பூஜை ஆரம்பிங்க. இந்தாங்கய்யா, இந்த மாலை அம்மாவுக்கு போட்டு விடுங்க. இத செட் பண்ணியாச்சு. நீ எல்லாருமே செத்தீங்க. நந்தினி மேம் சொல்லிடலாம். சொல்லு சிவா. நீங்க சொன்ன மாதிரியே அகிலாண்டேஸ்வரோட கார்ல விஷம் கலந்த ஏர் ஃப்ரெஷரை செட் பண்ணிட்டேன் மேடம். வெரி குட் சிவா. ஆமா, இப்ப நீ எங்க இருக்க? பூஜை நடக்கிற இடத்தை விட்டு தள்ளி அங்க ஒரு கார் பார்க்கிங் இருக்கு. அதையும் தாண்டி வந்து பேசிட்டு இருக்கேன் மேடம். யாரும் உன்னை கவனிக்கல? இல்ல மேடம், எல்லாரும் பூஜையில கவனமா இருக்காங்க. அகிலாண்டேஸ்வரிக்கு இதுதான் கடைசி பூஜையா இருக்கணும். பரம்பரை பூஜையை முடிச்சிட்டு பரலோகம் போய் சேர போறேன். ஓகே மேடம். மாமா குடிச்சிட்டு ஓட்டுற மாதிரி தெரியல. வண்டியில ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் மாமா. கொஞ்சம் ஃபாஸ்டா போங்களேன்.
மாமா நிறுத்துங்க மாமா, வண்டி மரத்துல மோதிருச்சு. வாங்க சீக்கிரம் வாங்க. கதவு திறங்க. பேசுறது கேக்குதா? சார் கேக்குதா? சார் 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 வசதி மேடம் முடிச்சிட்டாங்க. அந்த பக்கம் போ போ போ. சார் 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 இங்க பாருங்க. மேடம் 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 மாமா ஓபன் ஆயிடுச்சு. ஐயோ என்னாச்சு? வசதி சீக்கிரம் அவங்கள வெளியே கூட்டிட்டு வா. யாராவது ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுங்களா? சீக்கிரம் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணு சீக்கிரம். வழி விடுங்க. தம்பி இங்க வாங்க. இருங்க இருங்க இந்த வரேன். சீக்கிரம் சீக்கிரம் பாத்து மாமா, மெதுவா. பார்த்து ஜாக்கிரதை. எங்க ஊரு திருக்கழுக்குன்றம். எங்க ஊரோட சேர்மன் தான். ஓ அப்படியா? பார்த்தா தெரியவே இல்லைங்க, ரொம்ப சாதாரணமா இருக்கீங்க. எங்க ஊர்ல தண்ணி பிரச்சனைங்க. இங்க இருக்கிற ஒரு ட்ரஸ்ட் நடத்துற சேர்மன் மீட்டிங்ல கலந்துக்கிட்டு அந்த ட்ரஸ்ட் கொடுக்கற நிதி மூலமா எங்க ஊரு தண்ணி பிரச்சனைய ஓரளவுக்கு சரி பண்ணிடலாம்னு நினைச்சோம். அதான் நானும் என் மாமாவும் சென்னைக்கு வந்தோம். ஆனா வர வழியில ஒரு சின்ன பிரச்சனைங்க. அதனால போக வேண்டிய இடத்துக்கு கொஞ்சம் லேட்டா போயிட்டோம். அதனால அந்த மீட்டிங்ல கலந்துக்கிற வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. கவலைப்படாதீங்க, ஊருக்கு நல்லது செய்யறதுக்காக வந்திருக்கீங்க. நல்லதே நடக்கும். கடவுள் கைவிட மாட்டாரு. ஆமாங்க, ஆனா அதுக்கு அகிலா மேடம் மனசு வைக்கணும். ஆ, அ, என்ன பேர் சொன்னீங்க இப்போ? அகிலாமாவா? ஆமாங்க, அவங்களோட ஆதிக்கடவுர் ட்ரஸ்ட் மீட்டிங்ல கலந்துக்கு தான் நாங்க சென்னைக்கு வந்தோம். நாங்க லேட்டா வந்ததுனால மீட்டிங்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. அகிலா மேடம் நேர்ல பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்கள எப்படி பாக்குறது, எங்க பாக்குறதுன்னு குழப்பத்துல இருக்கேங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. அகிலா அம்மா கிட்ட நான் உங்களை கூட்டிட்டு போறேன். அகிலாண்டேஸ்வரி மேடம் உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். நான் அவங்க மருமக. இந்த கோவில் அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு நீங்க சொன்னது கரெக்ட் தான். அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. என்ன சாதாரணமா இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க இவ்ளோ சாதாரணமா இருக்கீங்க. சரி வாங்க, நாம 2 பேரும் சீக்கிரமா போய் அம்மாவை பாத்துருவோம். மாமா, என்ன சத்தி, வேண்டுதெல்லாம் சாமி கிட்ட சொல்லிட்டியா? என் வேண்டுதலை கேட்டு சாமி கை மேல பலன் கொடுத்திருக்கு. கோவிலுக்கு வரும்போது கவலையா வந்த, இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்க. சொல்றேன். இவங்க யார் தெரியுமா? அகிலாண்டேஸ்வரி மேடமோட மருமக. ஓ, வணக்கம். வணக்கம். இவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. வாங்க அம்மா போய் பார்க்கலாம். வாங்க. சரி. ரொம்ப நன்றி மேடம். வாங்க ராசாத்தி. நில்லு, உன்னை பத்தி கொஞ்சம் பேசணும். இன்னைக்கு காலையில நான் வந்துட்டு இருந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நானும் என் ஹஸ்பண்டும் சுயநினைவு இல்லாம காருக்குள்ள மயங்கி கிடக்குறோம். அப்போ யாரோ ஒரு கப்பல், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் எங்களை கவனிச்சு எப்படியோ எங்களை காப்பாத்தி
ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. எங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு தெரியற வரைக்கும் எங்க கூடவே இருந்துட்டு அவங்க யாரு என்ன எதுவுமே விவரம் சொல்லாம கிளம்பி போயிட்டாங்க. அந்த கப்பிள், அந்த ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் வேற யாரும் இல்ல, இந்த ராசாத்தியும் அவங்க வீட்டுக்காரர் இனியனும் தான். இனியன் வாங்க. வணக்கம். அது மட்டும் இல்ல, என்ன பத்தி இன்னொரு விஷயத்த நான் இங்க சொல்லியே ஆகணும். எங்களை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் எங்களோட பிலாங்கிங்ஸ், ஒரு பேக் இருந்தது, ஒரு பாக்ஸ் இருந்தது. அந்த பாக்ஸ்ல வந்து எங்க பரம்பரையோட மரகத லிங்கம், அதை நாங்க எப்பவுமே பூஜை பண்ணுவோம், அந்த லிங்கமும் இருந்தது. அந்த பாக்ஸ் எடுத்து நான் வந்து என் பேக்குள்ளேயே போட்டு வச்சிருந்தேன். ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் இவங்க எங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தது மட்டும் இல்லாம எல்லா பிலாங்கிங்ஸ், எங்க பாக்ஸ், பேக் எல்லாமே பத்திரமா பொறுப்பா டாக்டர் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. நாங்க பாக்ஸ திறந்து பார்த்தோம், அதுல லிங்கத்தை காணோம். ஆனா பார்வதி என் பேக்ல இருந்து அந்த லிங்கத்தை எடுத்து கொடுத்தா. எங்க லிங்கம் அங்கதான் இருந்தது, பத்திரமாவே இருந்தது, எந்த பொருளுமே வந்து எடுக்கப்படல. என் உயிரையே காப்பாத்திருக்காங்க. அவங்கள பத்தி இப்படி தப்பா நினைச்சிட்டேனே, ஒரு தப்பான பழிய போட்டுட்டேனே. அப்படி நினைச்சதுக்கு ராசாத்தி, இனியன், உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்க. எல்லாம் உள்ள போய் அடக்காக்குதுங்க பாரு, ஒன்னும் வெளியில காணோம். அகிலா யாரோ முக்கியமானவங்க வீட்டுக்கு வர போறதா சொன்னா, யாரா இருக்கும்? அப்படி கூப்பிடுறான்னா அவங்க பெரிய ஆளாதான் இருக்கணும். அப்படி யாரு பெரிய ஆளு? எங்க மீட் பண்ணிருப்பா? எதுக்காக அவங்கள வீட்டுக்கு கூப்பிடணும்? பெரிய ஆளுங்கன்னா அகிலாவே ஒரு விஐபி தான். அவ கூப்பிடுற அளவுக்கு பெரிய ஆள்னா விவிஐபியா இருப்பாங்களோ? யார் அந்த விவிஐபி? யாரா இருந்தா என்ன, வந்தா தெரிய போகுது. வரட்டும் வரட்டும் பாப்போம். என்ன இந்த ஆள் வந்திருக்காரு? வாங்க சார். இது யாரு ரெண்டு பேரு? எங்கேயோ ஊர் நாட்டுல இருந்து வந்த மாதிரி இருக்கு. ஏதாவது உதவி கேட்டு வந்திருப்பாங்களோ? மாமா, நம்ம முதல் தடவை இங்க வந்தப்போ இந்த வீட்டை சரியா கவனிக்கல. அழகா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்கு. யாரோ முக்கியமானவங்க வராங்கன்னு சொல்லிருக்கா. இந்த ஆளு வேற இதுங்களை கூட்டிட்டு வந்திருக்கா. இவரு வாங்க சார். கொஞ்சம் நில்லுங்க. என்ன சிவா, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா, முக்கியமான விஷயம். அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். என்ன விஷயம்? இந்த அகிலாண்டேஸ்வரியும் மரகதலிங்கத்தை காப்பாத்தின பொண்ணு பேரு ராசாத்தி. திருக்கழகுன்ற சேர்மனா இருக்கா. அந்த பொண்ணு அவ புருஷனும் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்ன சொல்ற சிவா? அவங்க எதுக்காக அகிலாண்டேஸ்வரி வீட்டுக்கு வந்திருக்காங்க? அகிலாண்டேஸ்வரி தான் அவங்க ரெண்டு பேரையும் டின்னருக்கு இந்த வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, அகிலாண்டேஸ்வரியோட கெஸ்டா இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. சரி, இதுக்கும் நீ கொஞ்சம் எச்சரிக்கையா இரு. நான் தேவைப்பட்ட உனக்கு கால் பண்றேன். ஓகே ஓகே, நான் அப்புறமா உங்களுக்கு கால் பண்றேன். பாய். ராசாத்தி அங்க வந்துட்டாளா? இதை நம்ம வனஜா ஆண்டி கிட்ட சொல்லியே ஆகணும். இருக்கிறவங்கள பத்தாதுன்னு போறவங்களை கூட்டிட்டு வந்து என்னை காப்பாத்தினாங்கன்னு வீட்டுல உட்கார வச்சுக்கிறான். இதுங்களெல்லாம் பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. இது ஒண்ணு. ஓ, ரிவால்வர் ரீட்டா. எல்லாம் நானே பாத்துக்கிறேன்னா
இப்ப எதுக்கு ஃபோன் பண்றா? சொல்லு நந்தினி, எப்படி இருக்க? அகிலாண்டேஸ்வரிக்கு முடிவு கட்டணுங்கிற வெறி கொஞ்சம் கூட குறையாம அப்படியேதான் இருக்கு. அப்படிதான் இருக்கணும். அதெல்லாம் கரெக்ட் தானே நந்தினி. ஆனா என்ன பண்றது, அகிலாவுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கே. நாம எப்படியாவது அவளை அழிக்கணும்னு நினைச்சு பண்ற எல்லா பிளானும் நமக்கு எதிராக தானே வந்து முடியுது. அவ நல்லா தானே இருக்கா. இப்ப கூட பாரு, கார் ஆக்சிடென்ட்ல ஒரேடியா போய் சேர வேண்டியது, அதுல இருந்து தப்பிச்சிட்டாலே. எப்பதான் இதுக்கு ஒரு முடிவு வருமோ தெரியல. அந்த கார் ஆக்சிடென்ட் தானா நடந்தது இல்ல, நான் தான் ஏற்பாடு பண்ணேன். அப்படியா? அகிலா காருக்குள்ள விஷம் கலந்த ஏர் ஃப்ரெஷ்னரை வச்சு நான் தான் சாகடிக்க பிளான் பண்ணேன். என் பிளான் ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனா கடைசி நேரத்துல அந்த அகிலாண்டேஸ்வரியை காப்பாத்தினது அந்த ராசாத்தி. நந்தினி, நீ பிளான்லாம் நல்லா தான் போடுற, ஆனா நம்ம நேரம் தான் ஒர்க் அவுட் ஆகல. அந்த ராசாத்தியோ அவ புருஷனும் இப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. வழக்கம் போல ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி உயிரை காப்பாத்திருக்காங்களே, அதனால அவங்களுக்கு விருந்து கொடுக்கறதுக்காக வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கா. ஏற்கனவே அந்த அகிலாண்டேஸ்வரி விஷயத்துல அந்த பார்வதி அடைஞ்சலா இருந்துட்டு இருந்தா, இப்போ அந்த ராசாத்தையும் சேர்ந்துட்டான். நம்மளால அந்த அகிலாண்டேஸ்வரியை நம்மளால எதுவும் செய்ய முடியாது போல இருக்கு. என்ன பண்ணலாம்? என்ன பண்றது, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இப்படியே அவளை காப்பாத்துற கும்பல் சேர்ந்துகிட்டே இருந்ததுன்னா அழிக்கிறதுக்கு நாம என்ன தனியா கும்பலா சேர்க்க முடியும்? இரு, முதல்ல இந்த 2 டிக்கெட்டையும் வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு வழிய பாக்குறேன். சரியா சொன்னீங்க ஆண்டி. அவளை வீட்டை விட்டு முதல்ல துரத்துங்க. அப்பதான் அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். எவ்வளவு சீக்கிரம் அவளை துரத்த முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவளை வீட்டை விட்டு துரத்துங்க. நான் பாத்துக்கிறேன் நந்தினி. பாய். வீட்டுக்குள்ள வர முடியாதுன்னா மட்டும் போன் பண்ணி பேசுவா. இவ ஒருத்தி. நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு ஓவரா பேசிட்டு இப்ப வந்து. ராசாத்தி, மாமா, எதுவும் காரணம் இல்லாம நீங்க தங்க ஒத்துக்க மாட்டேன். என்ன காரணத்துக்காக சம்மதிச்ச? என்ன காரணம்? என்ன ஆச்சு? மாமா, இந்த வீட்ல வாய் பேச முடியாத வேலைக்காரன் இருக்கான்ல, அவன் யாருக்கும் தெரியாம செல்போனை மறைச்சு வச்சிருக்கான் மாமா. எது? ஊமை செல்போன் வச்சிருக்கானா? ஆமா மாமா, நான் பார்த்தேன். அவனுக்கு எதுக்கு செல்போன்? மாமா, எனக்கு என்னமோ அந்த ஊமையின் பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு மாமா. அகிலா மேடம்க்கு கார் ஆக்சிடென்ட் நடந்தது இல்ல, அது கூட யதார்த்தமா நடந்த மாதிரி தெரியல. ஏதோ ஒரு டவுட் இருக்கு மாமா எனக்கு. உனக்கு டவுட் வந்துருச்சுல்ல? அந்த ஊமை மேட்டர் என்னன்னு இப்பவே போய் பாத்துடலாம். யாருமா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? செக்யூரிட்டி, கேட்டை ஓபன் பண்ணுங்க. யார் நீங்க? யார பார்க்கணும்? அகிலாண்டேஸ்வரி மேடம பார்க்கணும். கேட்டை ஓபன் பண்ணுங்க. அப்பாயின்மெண்ட் வச்சிருக்கலாமா? அப்பாயின்மெண்ட்? அப்பாயின்மெண்ட் இல்லையா? அப்பாயின்மெண்ட் இல்லாம மேடத்தை பார்க்க முடியாது. திருக்கழுக்குன்றத்துல இருந்து கண்மணி வந்திருக்கான்னு சொல்லுங்க. மேடமே கேட்டு திறக்க சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்ல முடியாதுமா. அப்பாயின்மெண்ட் இருந்தா தான் பார்க்க முடியும். அப்பாயின்மெண்ட் இல்லனா யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. கேட் முன்னாடி காரை நிறுத்தாதீங்க. காரை கொஞ்சம் பின்னாடி எடுங்க. எங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. மேடம் கிட்ட சொல்லுங்க. சொன்னா கேளுங்கம்மா. கொஞ்சம் வண்டி எடுங்கம்மா. போங்கம்மா, தயவு செஞ்சு போங்கம்மா. சரி, போறேன். வண்டி எடுங்கம்மா.
இங்கதான்ப்பா, நிறுத்துப்பா, இங்கதான் நிறுத்து. வந்தாச்சுப்பா, எல்லாரும் இறங்கிவாங்க. அடேங்கப்பா, இவ்வளவு பெரிய வீடுறா. எவ்வளவு பெரிய கேட்டு, எவ்வளவு பெரிய வீடு. அத்தாடி யோ குண்டா கதவை துறை. யார் நீங்க? எங்க போறீங்க? யாருன்னு கேக்குறியா? துறையா கதவை. யோ என்ன சத்தம் இது? யாரையுமே காணோம். அப்புறம் என்ன இது வெளியில ஒரே சத்தமா இருக்கு? அப்படியா? எனக்கு ஒண்ணும் கேட்கலையா அத்தை? கேக்கல. இதே ரூம்ல இருந்தா கூட சமையல் கட்டுல என்ன சமைக்கிறாங்க நல்ல வாசனை வரும். அப்படி போட்டேன்னா என்ன இது இவ்வளவு இறைச்சலா இருக்கு? இவங்களையும் யாரையும் காணோம். சரி வா என்னன்னு பாக்கலாம். என்னடி இது ஒரே காட்டு கும்பலா இருக்கு. மாம்பழம் வாழைத்தாருன்னு என்னென்னமோ கொண்டு வந்திருக்காங்க. அம்மா வந்திருக்காங்க. அம்மாவா? மெயின்டைன் பண்ணு. வாங்கப்பா வாங்கப்பா. வணக்கம்மா. இருக்கட்டும். யார் நீங்களா? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? உங்களுக்கு மரியாதை பண்றதுக்கு தாமா. ராசாத்தி சொல்லலையா? எனக்கா? ஏய் என்ன பாத்துட்டு இருக்கீங்க? மாலையை போடுங்க. போடுங்க. இந்தாங்கம்மா. நிறுத்துங்க. நமக்கு பணம் கொடுத்தவங்க இவங்க இல்ல, அவங்க உள்ள இருக்காங்க. இவங்க அவங்க தங்கச்சி. அப்படியா? நல்ல வேலை. தெரியாதுமா. சரி நாங்க உள்ள போறோமா? வாங்க உள்ள போலாம். சரி வாங்க. போறத பாரு. இந்த வீட்டுல இருக்கிற பேய்களுக்கு தான் நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலன்னு பார்த்தா வந்த பிசாசும் அதுக்கு மேல இருக்கு. சரியான நேரத்துல வந்து அப்படியே கட் பண்ணி கூட்டிட்டு போயிட்ட பாரு. தலை எழுத்து. ஐயோ பார்வதியை பத்தி இவங்க கிட்ட சொல்லவே இல்லையே. தப்பு பண்ணிட்டோமே. இங்க பாருங்க, இவங்க தான் பார்வதி, மேடமோட மூத்த மருமக. இவங்க மட்டும் இல்லன்னா இதெல்லாம் நடந்திருக்கவே நடந்திருக்காது. வணக்கம். மேடம் மாதிரியே நல்ல மனசு இவங்களுக்கு. இனிமே உங்க கிராமத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். அது ஏன் ஊர். அந்த ஊருக்கு தேவையானதெல்லாம் நான் பாத்துப்பேன். அம்மா உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுமா. நீங்க சொன்ன ஒரு வார்த்தை போதுமா. நீங்களும் உங்க குடும்பம் நல்லா இருக்கணுமா. நன்றி. அப்போ நாங்க எல்லாரும் போயிட்டு வரோமா? அச்சோ இருங்க. நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க. அப்படியெல்லாம் போக கூடாது. நீங்க நம்ம வீட்டு விருந்தாளிங்க. நீங்க இருந்து விருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். பரவாயில்லம்மா, நாங்க கிளம்புறோம். இப்பதானே சொன்னேன், அது ஏன் ஊர். என் பேச்ச கேட்க மாட்டீங்களா? ராசாத்தி, நீ சொன்னா கேப்பாங்க. நீயே சொல்லுமா. சரிங்க மேடம். மேடம் சொல்றாங்கல்ல, இருந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும். சரிங்க சரிங்க. பார்வதி சொல்லுங்கம்மா. இவங்க எல்லாருக்கும் சாப்பாட்டுக்கு அரேஞ்ச் பண்ணு. சரிங்க, சாப்பிட்டுட்டு போங்க. மேடம் சொல்லு ராசாத்தி. இவங்க கண்மணி. ஹலோ. எங்க வீட்டோட மூத்த மருமக. ஓ மேடம், நான் எம்ஏ பிஎட் படிச்சிருக்கேன். எங்க ஊர் சேர்மேன் எலெக்ஷன்ல ராசாத்திய எதிர்த்து நான் தான் முதல்ல நின்னேன்.
என் அத்தைக்காக நான் விட்டு கொடுத்துட்டேன். கடைசியில என் அத்தை 500 ஓட்டு வித்தியாசத்துல தோத்து போயிட்டாங்க. அதே நான் என்ன இருந்தேன்னு வச்சுக்கங்களேன், கண்டிப்பா நான் ஜெயிச்சிருப்பேன். இந்த ராசாத்தி தோத்து போயிருப்பா. உங்க அளவுக்கு பெருசா இல்லைனாலும் நானும் ஒரு அளவுக்கு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவதான். ஆமா. வணக்கங்க. நீங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு போங்க. சரிங்க. பார்வதி, ராசாத்தி மேடம். எல்லாம் பாத்துக்கோங்க. சரிங்க மேடம். சரிங்கம்மா. நீங்க எல்லாரும் சந்தோஷமா நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு தான் போகணும். சரிங்களா? சரிங்க சரிங்க. சரி, நல்லது. வரேன். சரிங்கம்மா. என்னாச்சுப்பா? எதுக்கு அம்மா எங்களை உடனே கிளம்பி வர சொன்னாங்க? ஏன்பா மீட்டிங் கூட கேன்சல் பண்ணிட்டு வர சொல்லிட்டீங்க? அம்மா யார்கிட்டயும் எதுவும் சொல்லல ஆதி. உங்க அம்மா மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. ஒரே குழப்பமா இருக்கு. அம்மா எங்கப்பா? அம்மா பூஜை ரூம் போயிருக்காங்க. பூஜை ரூமா? நான் எதுக்காக உங்க எல்லாரையும் அசெம்பிள் ஆக சொன்னேன்னு உங்க எல்லார் மனசுக்குள்ளேயும் ஒவ்வொரு மாதிரி எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கும். நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். வாழ்க்கையில நான் எடுக்கிற முக்கியமான முடிவும் கடைசி முடிவும் இதுதான். ஆதி, நான் எந்த முடிவெடுத்தாலும் அதுல உனக்கு சம்மதம் தானே? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? நான் எப்போ உங்க முடிவுக்கு எதிராக இருந்திருக்கேன்? நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான். எனக்கு தெரியும் என் முடிவுக்கு எப்பவும் நீ மறுப்பே சொல்ல மாட்டேன்னு. அருண். அம்மா, அம்மா, என் விருப்பத்துல நீங்க கேட்கணும் அவசியமே இல்லம்மா. நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான்மா. என்ன இவன் புதுசா ஏதோ சொல்றா? அப்படி என்ன முடிவா இருக்கும்? இவ்ளோ பில்டப் கொடுக்கறான்னா பெரிய விஷயமா தான் இருக்குமோ? என்னுடைய மொத்த பொறுப்புகளையும் அடுத்த தலைமுறையான உங்ககிட்ட நான் ஒப்படைக்க முடிவு பண்ணிட்டேன்.
பொறுப்புன்னா நான் இந்த இன்டர்வியூல கலந்துக்க மாட்டேன். பார்வதி, உன்னோட இந்த முடிவை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அம்மாவே இந்த போட்டியில உன்னை கலந்துக்க சொன்னதுக்கு அப்புறம் எதுக்கு பின்வாங்குற? மாமா, எனக்கு என்னமோ நான் போட்டியில கலந்துக்கிறதுல அம்மாக்கு விருப்பம் இல்லைன்னு தான் தோணுது. அவங்க முழு மனசோட என்ன போட்டியில கலந்துக்க சொன்ன மாதிரி தெரியல. பார்வதி, உன்னுடைய சுயமரியாதைக்காக தான் இத்தனை நாளா போராடிட்டு இருக்கோம். இப்ப அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை நழுவிடுறது கொஞ்சம் கூட சரியில்லை. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. உன்னுடைய முடிவை மாத்திக்கோ பார்வதி. இல்ல மாமா, திடீர்னு அம்மா இவ்ளோ பெரிய முடிவெடுக்க என்ன காரணம்? அது வேற என் மனசுல ஒரு பக்கம் உறுத்திக்கிட்டே இருக்கு. அந்த காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்காம நான் இந்த போட்டியில கலந்துக்க மாட்டேன். என்ன பேசுற நீ? அம்மா தான் காரணத்தை இப்ப சொல்ல முடியாது, அதுக்கான நேரம் வரும்போது சொல்றேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இதுக்கு முன்னால அம்மா உன்னை ஒதுக்குறதா நினைச்சு நீ எவ்வளவு வருத்தப்பட்டிருப்ப. ஆனா இன்னைக்கு உன்னையும் ஐஸ்வர்யாவையும் அம்மா சரிசமமா வச்சு பார்த்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். இல்ல மாமா, என்னால இதை சந்தோஷமா ஏத்துக்க முடியல. உண்மையை சொல்லணும்னா அம்மாவோட இந்த திடீர் முடிவு என் மனசுல வருத்தத்தை தான் ஏற்படுத்துது. பார்வதி, அம்மா யோசிக்காம எந்த முடிவுக்கு வர மாட்டாங்க. அப்படி யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டா அப்புறம் எதுக்காகவும் யாருக்காகவும் அந்த முடிவு மாத்திக்க மாட்டாங்க. உனக்கு அது தெரியும்ல. அதனால இப்போதைக்கு அம்மாவோட முடிவை ஏத்துக்கிறத தவிர வேற வழி இல்ல பார்வதி. உனக்கு உன்னை நிரூபிக்கிறதுக்கு இதான் சரியான வாய்ப்பு. ரெண்டாவது, இந்த முழு குடும்பத்தையும் நிர்வாகம் பண்ற தகுதி உனக்கு இருக்கு. நீ அதை வேண்டாம் சொல்லாத. இல்ல மாமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நான் சொல்றதையும் கேட்க வேண்டாம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவ? இந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலை வரும்போது பிள்ளையார் வட்டம் போட்டு தானே முடிவெடுப்ப. இப்போ அதே மாதிரி பிள்ளையார் வட்டம் போட்டு பார்த்து முடிவெடு. வாங்க நீ. வாங்கண்ணே, வாங்கக்கா. என்ன முடிவு? என்ன பிள்ளையார் வட்டம்? நாளைக்கு நடக்க போற போட்டியில கலந்துக்க பார்வதிக்கு விருப்பம் இல்லையா? ஆனா கண்டிப்பா பார்வதி கலந்துக்கணும்னு நான் சொல்றேன். எங்களுக்குள்ள இந்த மாதிரி குழப்பம் வரும்போதெல்லாம் பிள்ளையார் வட்டம் போட்டு பார்த்து தான் பார்வதி முடிவு எடுப்பா. அதான் வட்டம் போட்டு பார்க்க சொல்லிட்டு இருந்தேன். பட் இந்த மாதிரி விஷயத்துல நம்பிக்கை இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்தா பண்ணி பார்த்துடலாமே. குருஜி, என்னோட முடிவுக்காக அம்மா 2 மணி நேரமா காத்துட்டு இருக்காங்களாம். இப்ப நான் என்ன பண்றது? நான் சொன்னபடி நீ போய் போட்டியில கலந்துக்கோ. நீங்க காரணம் என்னன்னு சொல்லுங்க குருஜி. தயவு செஞ்சு அந்த காரணத்தை இப்ப சொல்லுங்க குருஜி. நீ இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறதுனால நான் உங்ககிட்ட சில உண்மைகளை சொல்றேன். ஆதிக்கடவுர் பரம்பரை மாதிரி பெரிய பெரிய குடும்பங்கள்ல குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அடுத்த தலைமுறை உருவானதும், குறிப்பா மருமகன் ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறம் பொறுப்புகளை அவங்க கிட்ட ஒப்படைக்கிறது தான் வழக்கம். ஒருத்தரே ரொம்ப வருஷம் பொறுப்புல இருந்தா நிர்வாகமும் குடும்பமும் செழிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. அதுக்காகத்தான் மருமக வந்த 1 வருஷத்துக்குள்ள பொறுப்பை ஒப்படைச்சிட்டு மேற்பார்வையை மட்டும்தான் பாப்பாங்க. ஆனா அகிலாண்டேஸ்வரி அம்மா சில காரணங்களுக்காக
அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அகிலாண்டேஸ்வரி அம்மா ஜாதகப்படி அவங்களுக்கு கால நேரம் சரியில்லாம இருக்கு. அதனாலதான் அவங்க பொறுப்பை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க முடிவு பண்ணிருக்காங்க. இப்ப அந்த பொறுப்பை நீதான் ஏத்துக்கணும். இதுதாமா காலத்தின் கட்டாயம். நீ ஏத்துக்கலனா அவங்க உயிருக்கே ஆபத்து. நீ பொறுப்பை ஏத்துக்கிட்டாதான் ஆதிக்கடவுர் பரம்பரை தழைக்கும், இன்னும் பேரும் புகழும் கிடைக்கும். நீ பொறுப்பை தட்டி கழிச்சா இல்ல வேறு யாராவது பொறுப்பை ஏத்துக்கிட்டா ஆதிக்கடவுர் பரம்பரை தழைக்காது, பேரும் புகழும் மங்க ஆரம்பிச்சிடும். ஐஸ்வர்யாமா, ஏன் பார்வதி இப்படி பண்ண? இதுக்கப்புறமும் உன் நடிப்பை பார்த்து ஏமாறுறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. என்ன இப்படி பழி வாங்கணும்னு நீ எத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்த? என்ன ஐஸ்வர்யம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? போதும் பார்வதி, சும்மா நடிக்காத. இதுக்கப்புறமும் உன்னோட நடிப்பை பார்த்து ஏமாறுறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. ஐஸ்வர்யம்மா வேண்டாம். பொறுப்புக்கு வரணும்னு உன் மனசுல ஆசையை வச்சுக்கிட்டு என்னமோ ஆசையே இல்லாத மாதிரி நீ எப்படிலாம் சீன் போட்டுட்டு இருந்த? ஐஸ்வர்யம்மா, இப்பவும் சொல்றேன், நீங்க நினைக்கிற மாதிரி என் மனசுல போட்டி போடணுங்கிற எண்ணம்லாம் இல்ல. வேற வழி இல்லாம தான் நான் போட்டியில கலந்துக்க போறேன். போதும் பார்வதி, நான் உன்னை போட்டியில கலந்துக்க வேண்டாம்னு சொல்லலையே. நான் தான் ஆரம்பத்துல இருந்தே உனக்கு போட்டியா வரமாட்டேன், எனக்கு பொறுப்பு வேண்டாம்னு சொன்னல. நீதான் என்ன கட்டாயப்படுத்தி நீங்க கலந்துக்கோங்க, நான் கலந்துக்க மாட்டேன்னு சொன்னல. ஆனா இப்போ கடைசி நேரத்துல வந்து கலந்துக்கிறேன்னு சொல்றேன். இதுக்கு என்ன அர்த்தம்? மனசுக்குள்ள இவ்ளோ பேராசைய மறைச்சு வச்சுக்கிட்டு பெரிய தியாகி மாதிரி சீனை போட்டுட்டு இருந்த. இல்ல ஐஸ்வர்யம்மா. பேசாத. மனசுல ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்னு உன்ன மாதிரி ரெட்ட வேஷம் போடுற ஆளுங்க ரொம்ப ஆபத்தானவங்க. உனக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணத நினைச்சு வெக்கப்படுறேன். ஐஸ்வர்யா பார்வதியை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. நாம போய் அவங்களுக்கு புரிய வைப்போம்.
ஐஸ்வர்யா, வா பார்வதி. தேங்க்ஸ்மா. அக்கா, இப்ப இந்த புக் எதுக்கு? உங்க கையில இருக்கிறது சாதாரண புக்கு கிடையாது. ஆதிக்கடவூர் பரம்பரையோட ஒட்டுமொத்த வரலாறு. வரலாறா? ஆதிக்கடவூர் பரம்பரையோட தோற்றம், வளர்ச்சி, சாதனை எல்லா விஷயங்களும் இந்த புக்ல இருக்கு. ஆதிக்கடவூர் வரலாறு மட்டும் இல்ல, ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின்ஸும் இருக்கு. பிசினஸ் சம்பந்தமான வழிகாட்டுதலும் இந்த புக்ல இருக்கு. என்னுடைய நேரடி வாரிசுகளான ஆதி, அருணுக்கு கூட இத பத்தி நான் சொல்லணும்னு நினைச்சதே இல்ல. ஆனா இப்ப அதுக்கான நேரம் வந்தாச்சு. உங்களுக்கான போட்டிய இன்டர்வியூ மூலமா நடத்துறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். முடிஞ்சது. இன்டர்வியூ நடத்தி உங்கள ஒருத்தரை செலக்ட் பண்ண போறவரு ஐஐடி ப்ரொஃபசர் மிஸ்டர் டேனியல். ஐயோ, ஐயோ, இதெல்லாம் இப்ப யார் கேட்டா? அடுத்த பொறுப்புக்கு வரணும்னா கொத்த சாவியை தூக்கி கையில கொடுத்து நீ வா அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு ஸ்கூல் பசங்க மாதிரி புக்க தூக்கி கையில கொடுத்து படிக்கணுமா, அதுல பாஸ் பண்ணணுமா? ஐயோ ஐயோ, நினைச்சாலே எரியுது. நான் எப்படி இதெல்லாம் படிச்சு பாஸ் பண்ணுவேன்? ஆண்டவா, எனக்கு மட்டும் நீ எப்பவுமே சோதனை மட்டும்தான் கொடுப்பியா? இதெல்லாம் ஒரு புக்கு. அப்படி என்ன முடியாதது இருக்கு? ட்ரை பண்ணுவோம். சரி வாங்க போலாம். இதுதான் ஆதிக்கடவூரின் சரித்திரம். முடிஞ்சது. அம்மா, நீங்களாம் எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தோம். என்ன இன்டர்வியூக்கு ரெடி ஆயிட்டு இருக்கீங்க போல இருக்கு. அடுத்த அகிலாண்டேஸ்வரி ஆகணும்னு அவங்களுக்கு மட்டும் ஆசை இருக்காதா என்ன? ஆசைக்கு என்னம்மா, அது அளவுக்கு அதிகமா தான் இருக்கு. ஆனா வழிதான் என்னன்னு தெரியல. என்னத்தை இப்படி சொல்லிட்டீங்க? அதான் பெரியத்த இன்டர்வியூ சொல்லிருக்காங்கல்ல, எப்படியாவது அதை ஜெயிச்சிடுங்க. ஆட நீ வேறடி, எனக்கு மட்டும் தெரியாதா என்ன? எனக்கு படிக்கும் போதுல இருந்தே இங்கிலீஷ் பீரியட்னா கட் அடிச்சுட்டு வெளியே சுத்திட்டு இருப்பேன். இப்போ இந்த புக்க படிச்சு இத மண்டையில ஏத்தி கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில சொல்லி பாஸ் பண்ணனா இதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நினைச்சாலே பக்கு பக்குன்னு இருக்கு. எப்படி படிக்கிறது, எப்படி ஜெயிக்கிறதுன்னு ஒண்ணும் புரியலையே. பார்வதி, ஏன் இப்படி அப்செட் ஆகுற? உன்னால முடியும், படி படின்னு சொல்றேன்ல பார்வதி. இல்ல மாமா, அது இல்ல, என்னால முடியல மாமா. தமிழா இருந்தா கூட பரவாயில்ல, எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சு மனப்பாடம் பண்ணிடுவேன்.
இது எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கு. இன்னும் 12 மணி நேரம் தான் டைம் வேற இருக்கு. பார்வதி, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இங்கிலீஷ்லாம் படிச்சிருக்கல்ல, அதே மாதிரி இப்பவும் ட்ரை பண்ணு. ஆமா, அண்ணன் தான் சொல்றாருல, ட்ரை பண்ண. மாமா, இந்த இன்டர்வியூல நான் எப்படியாவது ஜெயிக்கணும். அதுக்காக நான் படிக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா படிக்க முடியலையே, நான் என்ன பண்றது? இங்க பார் பார்வதி, நான் பேசி காட்டினா அதை அப்படியே நீ மனசுல வாங்கிட்டு அதே மாதிரி மீட்டிங்ல பேசியிருக்கல்ல, அதே மாதிரி தான் நான் இப்ப படிச்சு காட்டுறேன், நீ அதை மனப்பாடம் பண்ணிக்கோ. ஆமாமா, நீ முதல்ல கான்பிடென்டா இரு. கண்டிப்பா உன்னால முடியும். இங்க பார் பார்வதி, எனக்கு தெரிஞ்சு இன்டர்வியூல ஆப்ஜெக்டிவ் டைப் क्वेश्चंस தான் கேட்பாங்க. ஆன்சர் சூஸ் பண்றது தானே, ஈஸியா சொல்லிடலாமே. மாமா, எனக்கு கேள்வி என்னன்னு புரிஞ்சாதானே அதுக்கு என்ன பதில்னு சொல்ல முடியும். இந்த புக்ல எல்லாமே வருஷங்களா இருக்கு. இடங்களோட பேரு, அதுல கலந்துகிட்டவங்களோட பேரு, இப்படி புள்ளி விவரமா இருக்கு. இதெல்லாம் எப்படி மனசுல வச்சுக்கிறது? ஒரே குழப்பமா இருக்கு மாமா.